இன்றைக்கி வாழ்க்கை தத்துவத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பெருமாளுடைய விசேஷமே விட்ட கை தொட்ட பெருமாள்னு பேர். நம்ம பாவ புண்ணியங்கள் எல்லாமே சுமக்கக்கூடியது. அந்த பாவ புண்ணியத்தை சுமந்து அந்த பக்தியினால் நம்ம எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான் இந்த நரசிம்மருடைய பக்தியை கொண்டு போகிறதான விஷயம். அதை பிரகலாதன் நமக்கு பண்ணி காமிச்சிருக்கார். சுத்த பக்தத்தோடு பண்ணும்பொழுது அவன் கண்ணுக்கு நம்ம எல்லாமே பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணியிருக்கோம், இவனை நம்ம ஏற்றுண்டு இவனுக்கு பிரகலாதனுக்கு பண்ணா மாதிரி இவனுக்கு நம்ம பண்ணக்கூடியதான எல்லா தகுதியும் இவனுக்கு உண்டு. அதுதான் இந்த கார்த்திகை மாதத்தில் அக்னிக்கு ரொம்ப விசேஷமான நாள். அவள் பார்த்தேன்னா 48 நாள் விரத நாட்கள்னு சொல்லுவாள். இந்த 48 நாள் நம்ம பூஜை பண்ணோன்னா நம்மளுடைய எல்லா விதமான தாபங்களும் தீர்ந்து நமக்கு ஆழ்ந்த பக்தியினால் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அந்த மாதிரி சுவாமி நிறைய நேரங்களில் நம்மளை ஸ்புடம் போட்டு பார்ப்பார். யார் மூலியமாக காசை கொடுத்து பார்ப்பார், யார் மூலியமாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்ப்பார். இதை இவன் மயங்குறானா, இதுக்கு இவன் இருக்கானா, இதுக்கு ஆட்படுறானா, யார்கிட்டயா கை நீட்டுறானான்னு பார்ப்பார். அந்த மாதிரி நிறைய நேரங்களில் பார்த்து என்னை தட்டி கொடுத்ததும் உண்டு, கொட்டி அடித்ததும் உண்டு பெருமாள். श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रुतीनामुत्तरं बाहं वेगपद्याश्च दक्षिणं कामादिदिवसञ्जीयात् कश्चिदद्भुतकेसरी। भूगण्डं वारणाण्डं वरवरविरडं डम्बडम्भोरुडम्बं डिं 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 डिडिम्बं दहमपि दहमै जम्पजम्पैश्च जम्पैः तुल्यास्तुल्यास्तु तुल्याद्धुमधुमधुमगैः कुङ्कुमाङ्गैः कुमाङ्गैः। एतत्ते पूर्णयुक्तम् अहरः गरः पातु मां नारसिंहः। भर्जनं भवबीजानां सर्जनं सर्वसम्पदां त्राजनं यमदूतानां नृहरेणामगर्जनं। गर्जन्तं गर्जयन्तं निजभुजपटलं स्फोटयन्तं पटन्तं रूप्यन्तं तापयन्तं दिवि भुवि दितिजं क्षेपयन्तं क्षिपन्तं ग्रन्दन्तं घोषयन्तं दिशि दिशि सततं सम्भरन्तं भरन्तं वीक्षन्तं पूर्णयन्तं कर्णिकरसतैर्दिव्यसिंहं नमामि। अहो वीर्यमहो शौर्यमहो बाहुपराक्रमं नारसिंहं परं दैवमहोबिलमहो बलं। கருவில் கண்ட உன்னையே கண்கள் தேடி அலையுதே தேடி தேடி எந்த தேகம் கரைந்து மறைந்து போனதே நாதி இன்றி நிற்கையில் உந்த நாமம் கிடைத்ததே சொல்ல 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 என் பாவமும் கழிந்ததே. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய திருநாமம் விஜயவரதன்னு பேர். என்னுடைய பூர்வீகம் காஞ்சிபுரம். நான் இங்கே சென்னையில் வெஸ்ட் மாம்பலத்தில் வைதீக பிரவர்த்திக்காக யஜுர்வேத வாத்தியாராக இருக்கேன். நம்ம ஆற்றுல லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஆராதனத்தையும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய பிரபாவத்தையும் சொல்ல போகிறேன். எல்லாரும் கண்டு கழிக்கணும்னு கேட்டுக்கொள்வேன். மற்ற தெய்வங்களை விட லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிறவர் கேட்டவுடன் கொடுக்குறவர். இப்போ பூலோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் உடனே வைகுண்டத்துக்கு போன அவதாரம்னா நரசிம்ம அவதாரம் தான். இந்த நரசிம்ம அவதாரம் எப்படிப்பட்ட ஒரு அவதாரம்? நரசிம்மரை வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் நம் வாழ்க்கைக்கு கிடைக்கும்? நரசிம்மர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப அருமையான கேள்வி இது. அதாவது இன்றைக்கி வாழ்க்கை தத்துவத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பெருமாளுடைய விசேஷமே விட்ட கை தொட்ட பெருமாள்னு பேர். விட்ட கை அப்படின்னா இந்த விதி வசத்தினால அவள் அப்பாவாகலை, யாருக்குமே ஏற்படக்கூடியதான ஒரு மிருத்யு பயம், அதாவது மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடியதான இரண்யன்கிட்டேருந்து விட்ட கை, அப்பாவே வேண்டான்னு விட்டுட்டவனை தொட்ட பெருமாள் அப்படின்னா அதனுடைய குழந்தைய பக்தி ரூபமாக பெருமாள் காரணம் பண்ணி அவனை காப்பாற்றுறார். ஒவ்வொரு இன்னல்கள்லையும் அப்பாவால் ஏற்படக்கூடியதான நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், யானையிலேருந்து ஆரம்பித்து நெருப்பில் தள்ளுறதுலேருந்து மலையிலேருந்து கடல்லேருந்து எல்லாமே அவருக்கு இம்சை கொடுக்குற ஒவ்வொரு நேரங்கள்லேயும் ஒரு தாயார் ரூபத்தில் பெருமாள் காப்பாற்றிருக்கார். அதை பெருமாள் தன் பக்தனுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து தான் காப்பாற்றணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கிடையாது. அது எப்படின்னா, கருவில் இருக்கிற நம்ம அம்மா வயத்தில் இருக்கும்போது சாட்சாத் அந்த பெருமாளை நம்ம லைவாக பார்த்து பேசின்னு இருப்போம். அந்த குழந்தை பிறக்கிற சமயத்தில் கதறி அழும். அது ஏன் அழறதுன்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு போனால் ரத்த ஓட்டங்கள்லாம் சீராக இருக்கான்னு நினைப்போம். அப்படி இல்லை. அந்த குழந்தை வெளியில் வரும்பொழுது வயத்தில் பார்த்த அந்த தெய்வத்தை நம்மளால் இனிமேல் எங்கே பார்க்க போகிறோன்றது தான் சுமையோடு வெளில அழறுது. நம்ம பொதுவாகவே பிரயாணங்களை முடிச்சுட்டு ஒரு ஏரோப்ளைனோ ஏதோ வார்ட்டவர் ட்ரெயின்லேருந்து வரும்பொழுது நம்ம எப்படி சுமையை எடுத்துகிட்டு வரோமோ
அந்த சுமையை எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு ட்ராலின்னு ஒன்று வேணும். அந்த ட்ராலி தான் நம்ம பாவ புண்ணியங்கள் எல்லாமே சுமக்கக்கூடியது. அந்த பாவ புண்ணியத்தை சுமந்து அந்த பக்தியினால் நம்ம எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான் இந்த நரசிம்மருடைய பக்தியை கொண்டு போகிறதான விஷயம். அதை பிரகலாதன் நமக்கு பண்ணி காமிச்சிருக்கார். அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா பெருமாள் நமக்கு அவனுக்கு உபகாரம் பண்ண மாதிரி இன்னல்களில் நம்மளை காப்பாற்றுவார்ன்றது அதனுடைய இது. இப்போ நரசிம்மர் வழிபாட்டில் எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது? ஏன்னா சாதாரணமாக வழிபடுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து நரசிம்மரை உபாசனை பண்ணுறதுனாலையும் அவரை வந்து தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு வரீங்க. அப்படிங்கும்போது என்ன மாதிரியான நடைமுறைகளை கடைபிடிக்கணும் நரசிம்மர் வழிபாட்டில்? நரசிம்மர் வழிபாட்டில் முதல்ல முக்கியமாக பார்க்க வேண்டியது அனுஷ்டானம், ஆச்சாரம். எச்சத்தீட்டுன்னு நம்ம சொல்லின்னு இருக்கோம். ஆற்றுல எல்லா விதமான எச்சத்தீட்டுகள் எல்லாமே கலக்காமல் பெருமாள் இடத்துல அதீதமான ஒரு பக்தியில் பண்ணணும். அந்த பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளை மறந்து அவனிடத்துல நம்ம லயிச்சு அவனை பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா நம்மளை ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆத்மாவை அவனிடத்துல சரண்டர் பண்ணிடணும். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா சுத்த பத்தத்தோடு பண்ணும்பொழுது அவன் கண்ணுக்கு நம்ம எல்லாமே பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணியிருக்கோம், இவனை நம்ம ஏற்றுண்டு இவனுக்கு பிரகலாதனுக்கு பண்ணா மாதிரி இவனுக்கு நம்ம பண்ணக்கூடியதான எல்லா தகுதியும் இவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் சுத்த பத்தத்தோட சுவாமியை வழிபாடு பண்ணணும். எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சுவாமிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பொய் பேசுகிறதோ தான தர்மங்கள் பண்ணாமல் இருக்கிறதோ தனக்கு மட்டும் வச்சுக்கிறதோ பிடிக்காது. பக்தியினால் எல்லாரையும் ஈர்த்து ஆண்டாள் பாசுரம் மாதிரி குடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னு அவனை கொண்டு அவனுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நம்ம சொல்லி அந்த சுவாமிக்கு நம்ம வழிபாட்டோமே ஆனால் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து பெருமாள் நமக்கு எளிய முறையில் நமக்கு அனுகிரகத்தை நன்னா பண்ணுவார். இப்போ மற்ற கடவுள்களுக்கும் நரசிம்மருக்கும் உள்ள வித்தியாசம்னா என்ன? மற்ற கடவுள்கள் நம்ம பொதுவாகவே எல்லா தெய்வங்களுக்கும் நரசிம்மருக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா மற்ற தெய்வங்கள்லாம் தபஸ் பண்ண உடனே எழுந்திருந்து அனுகிரகம் பண்ணுவார். ஆனால் நரசிம்மர் மாத்திரம் கூப்பிட்ட உடனே நாளை என்பதில்லை நரசிம்மன் இடத்தில்னு ஒரு வாசகம் உண்டு. பெருமாள் நமக்கு தெரியாது, நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், பெருமாள் எப்படி வந்து நமக்கு உபகாரம் பண்ணுவார்னு. நம்ம ஆத்மார்த்தமான பக்தி ஸ்ரத்தையோடு பெருமாள் இடத்துல பூஜை பண்ணோமே ஆனால் மனுஷ ரூபமாக நமக்கு வந்து பெருமாள் பிரத்யக்ஷமாக உபகாரம் பண்ணுவார். அதை நம்ம நிறைய புராண கதைகளில் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், கண்டு கழிச்சிருக்கோம். கலியுகத்தில் அடியேன் உட்பட எல்லாருக்கும் பெருமாள் பிரத்யக்ஷமாக நித்தியமும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதை பார்க்கணும்னா அவனை ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணாலே மட்டும் அதை அனுபவிக்க முடியும். தெய்வங்களுக்கே வந்து பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று எப்படின்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணுறது, இன்னொன்று எளியவனுக்கு எது முடியுமோ அப்படி பண்ணுறது. நரசிம்மருக்கு எப்படிப்பட்ட பூஜைகள் பண்ணணும், ஒரு எளிய மனிதன் எப்படி பண்ணணும்னு நான் கேட்குறேன். ரொம்ப சுலபமான விஷயம். பொதுவாகவே அதுக்கு தான் நம்ம ஆற்றுல பெரியவாள் எல்லாருமே தெய்வங்கள் பேரை வச்சு அழைக்கிறதுன்னு வழக்கம் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப எளிய முறையில் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட காசு பணம் இல்லையா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஒரு உத்ரிணி ஜலம் கொடு, உன்னுடைய பூஜையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்ன மாதிரி நரசிம்மர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பேரிலேயே அம்மான்ற வார்த்தைகள் இருக்குது. எப்போ என் குழந்தை நரசிம்மா அப்படின்னு கூப்பிடுறானோ தாயாருக்கு மாத்திரம் தெரியும் பசி எப்போ குழந்தைக்கு போக்கணும் அப்படின்ற விஷயத்தை தாயாருக்கு தெரியும். அந்த தாயார் குணத்தில் இருக்கிற அந்த நரசிம்ம பகவானை மாதா நரசிம்மா, பிதா நிருசிம்மா, பிராத்தா நிருசிம்மா, சகா நிருசிம்மா, வித்யா நிருசிம்மா, திரவிணம் நிருசிம்மா, சுவாமி நிருசிம்மா, சகலம் நிருசிம்மா, இதோ நிருசிம்மா, பரதோ நிருசிம்மா, யதோ யதோ யாஹி ததோ நிருசிம்மா, நிருசிம்ம தேவாத் பரோ நகஸ்தித் தஸ்மான் நிருசிம்ம சரணம் பிரபத்யே அப்படின்ற ஸ்லோகங்கள் எளிய முறையான ஸ்லோகம். இது என்னமோ ரொம்ப லென்த்தாக சொல்கிற மாதிரி இருக்கும், அது விஷயம் அது இல்லை. அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அண்ணனும் நீயே, தங்கையும் நீயே, வாத்தியாரும் குருவும் நீயே, அனைத்தும் நீயே அப்படின்ட்டு சொல்கிறது தான் எளிய முறையில் மாதா நிருசிம்மான்னு நம்ம சொல்லி வழிபட்டோமே ஆனால் மந்திரங்களோ யாகங்களோ பூஜைகளோ தபசுகளோ அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் எதிர்பார்க்கறதெல்லாம் அவன் ஆத்மார்த்தமாக நமக்கு பூஜை பண்ணானா அவன் பூஜையில் விட்ட கை தொட்ட பெருமாள் நம்ம முன்ன பார்த்தா மாதிரி அவனுக்கு விதிவசத்தால் அவனுக்கு கர்ம வினையினால் ஏற்படக்கூடியதான கஷ்டத்தை நம்ம எப்போ போக்கலாம் எப்படி போக்கலான்னு யோசித்து காத்துருப்பானாம் பகவான். அதுதான் எளிய முறையில் அவனுடைய மந்திரத்தை எது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நரசிம்மான்னு கூப்பிட்ற அந்த ஒரு வாக்குக்கே கட்டுப்படுவானா பக்த பராதீனான நம்ம நரசிம்மர். இப்போ வைணவத்தில் பெருமாளை தான் ரொம்ப அதிகமாக போட்டுருவாங்க. நீங்கள் எப்படி நரசிம்மரை வந்து இவ்வளோ இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டீங்க? அதுதான் ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும்,
லக்ஷ்மி நரசிம்மர்னா உக்ர தெய்வமாச்சே, ஆமாம். நமக்கு எப்படி அது நமக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுறார், ஏன் நம்ம அவர்கிட்ட போய் லயிக்கிறோம் அப்படின்னா, எல்லா தெய்வமும் ஒரே பவர் தான். ஆனால் நரசிம்மர் மாத்திரம்தான் ஒரு சுப்ரீம் பவர். காரணம் என்னென்னா, ராமர் 14 வருஷம் வனவாசத்தில் வாழ்ந்து காமிச்சார். கிருஷ்ணன் பிறக்கும்போதே ராஜ்யத்தில் பிறந்து துன்பத்தைப்பட்டு தான் வந்தார். ஒவ்வொரு தெய்வமும் தன்னுடைய பராக்கிரமத்தை காமிச்சிக்கிறதுக்காக வரல, ஆனால் அந்தந்த தெய்வம் வாழ்ந்து காட்டினார். ஆனால் இந்த நரசிம்மர் மட்டும்தான் என் குழந்தை, பிஞ்சு குழந்தை கிளைமேக்ஸில் வந்து அவன் எங்கே காமிக்கிறானோ நக கணுக்கள் கூட திரைலோக்கிய டிசும்ம கர்ப்பம்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அந்த திரைலோக்கிய டிசும்ம கர்ப்பத்தில் எப்படி பெருமாள் கர்ப்பவதி வயத்துலேருந்து குழந்தை வருதோ, அந்த மாதிரி சம்பாஷணை என் குழந்தை, என் பக்தன் எங்கே கஷ்டப்படுறானோ அவன் வந்து என்னை கேட்க மாட்டானா, நான் அவனுக்கு வந்து உபகாரம் பண்ண மாட்டானான்னு சுவாமி சாட்சி எப்படி பிரகலாதனுக்கு வந்தாரோ, அந்த மாதிரி அடியேனுக்கு ஒரு ரொம்ப இன்னலான விஷயத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக அவன் திருவடியை பற்றினேன். பற்றும் பொழுது எப்படி தெரியும், நம்மெல்லாம் சொல்லுவோம், இதெல்லாம் புராண கதையில் நம்ம கேட்டிருப்போம். அடியேனே ஒரு சாட்சிபூதமான இருக்க. என்னென்னா, நம்ம ஆற்றுல என்ன பேசுகிறோமோ அது அவன் சன்னிதானத்தில் ஒரு பக்தரூபமாக நமக்கு உபதேசமாக வரும். அப்படி தான் அடியேனுக்கு வந்து புத்திரபாக்கியத்தை எல்லாரும் நினைக்கிற மாதிரிலாம் அடியனுக்கு புத்திரபாக்கியத்தை ஒரு சாதாரண விஷயமாக கொடுத்து விடலை. பெருமாள்கிட்ட இவ்வளோ பக்தியாக இருக்குது, அவன் திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கிறவன் காரணம் என்னென்னா, சுவாமி தேதி முதல் கொண்டு, நட்சத்திரம் முதல் கொண்டு, பேர் முதல் கொண்டு, இந்த தேதியில் இந்த நாளில் உனக்கு குழந்தை பிறப்பான், அவனுக்கு அனந்த சிம்மன் அப்படின்னு பேர் வையின்னு சுவாமியே உத்தரம் கொடுத்து என்கிட்ட சத்தியப்பிரமாணம் என்னகிட்டையும் என்னுடைய தர்மபத்னிகிட்டையும் சுவாமி வாங்கினதை உள்ளார்ந்தமாக நாங்கள் உணர்ந்தனால தான் அந்த சுவாமியினுடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கோம். குழந்தை பிறந்து 10 வருஷம் ஆகிடுத்து, நமக்கு அந்த பூஜையெல்லாம் முடிச்சிக்கலாமேன்னு நம்ம சுவாமிகிட்ட நினைக்கக்கூடாது. எப்பையும் அவனை நினச்சிட்டு இருந்தால் தான் அவனுடைய அருள் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். அதனால தான் எனக்கு நரசிம்மர் இடத்துல அலாதி பிரீத்தி ஜாஸ்தி. அதனால தான் பிரதி மாதங்களில் 2 பிரதோஷம் ஒரு சுவாதி ஆராதனைகளை எங்கள் ஆற்றுல 14 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது, நரசிம்மர் உங்களை ஆட்கொண்டது உங்களோட புத்திரன் வழியாக தான். ஆமாம், உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்து அதன் மூலமாக தான் உங்களை ஆட்கொள்கிறார். அப்படிங்கும்போது தொடர்ந்து நாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது எப்படி? ஏன்னா ஒரு சிலரில் வந்து சரி நம்ம வேண்டுதல் முடிஞ்சிருச்சு, அந்த இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு அதோடையே நின்றுச்சு, நம்ம வழிபடுவோம் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கல்ல, அதை ஏன் தொடரணும்னு நினச்சிங்க? அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பொதுவாகவே நம்ம எல்லாருமே மனுஷாளுடைய விஷயம் 48 நாள் ஒரு மண்டலம் பூஜை பண்ணு உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லுவா. அதுதான் இந்த கார்த்திகை மாதத்தில் அக்னிக்கு ரொம்ப விசேஷமான நாள். அந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பூஜைகள்லாம் நம்ம பண்ணுறவா, அவள் பார்த்தேன்னா 48 நாள் விரத நாட்கள்னு சொல்லுவாள். அந்த 48 நாள் எதை கணக்கு பண்ணோன்னா 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகங்கள் சேர்ந்தது தான் 48 நாள். இந்த 48 நாள் நம்ம பூஜை பண்ணோன்னா நம்மளுடைய எல்லா விதமான தாபங்களும் தீர்ந்து நமக்கு ஆழ்ந்த பக்தியினால் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அப்படி எனக்கு என்ன பண்ணார்னா, ரொம்ப தாபமான விஷயங்கள், எனக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான இது. இதில் வம்சாபிவிருத்தியோடு கொடுக்கறதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதில் ஏன் அவருக்கு மேலே இன்னும் காதல் ஜாஸ்தியாகிடுது அப்படின்னா, சொன்ன தேதியில் சொன்ன பிரகாரம் பிரகல்லாதனுக்கு எப்படி அவள் அப்பாவால் இம்சை இருந்து குழந்தையை காப்பாற்றினாரோ, அந்த மாதிரி என் குழந்தை கருவில் இருக்கிற ஒவ்வொரு மாதமும் அந்த டாக்டர் அவாலே வந்து மெடிக்கல் மிராக்கள் எப்படி குழந்தை பிழைச்சான்றதே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாதங்களும் அவன் பிறக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு மாதமும் தள்ளும் பொழுது அந்த பெருமாளிடத்தில் பக்தி இன்னும் ஜாஸ்தியாகி அவனுக்கு இந்த ஜென்மம் தீர்ற வரைக்கும் அவனுக்கு பக்தி பண்ணணும், அதுதான் நமக்கு அவனுக்கு செய்யக்கூடியதான கடன் அப்படின்னு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அவர் சார்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்து நீ இதை பண்ணு அப்படின்னு மற்றவங்களுக்கு எப்போ நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க? நீங்கள் வந்து உங்களுக்கு அவர் கொடுத்த ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து அவரை தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற விஷயம்னு ஒன்று இருக்குல்ல ரொம்ப மற்றவர்களுக்கு. ஆமாம், அருமையான கேள்வி. இப்போ பொதுவாகவே நம்ம எதை நோக்கி பயணித்துன்னு இருக்கோம்னு நமக்கு முதல்ல தெரியாது. எதை நம்ம பண்ணுறது தான் கரெக்டாக, நம்ம அசட்டுத்தனமாக பண்ணுறோமா, இல்லை நம்ம ஏதாவது ஒரு அபச்சாரப்படுற மாதிரி பண்ணுறோமான்னு நம்ம ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஊண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. ஐயோ, இத்தனை பூஜைகள் பண்ணுறோமே, சுவாமி ஏற்றுக்கிறாரா, சுவாமி எந்த ரூபத்தில் வரார் அப்படின்றத நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னா, நம்ம பூஜை ஆரம்பிக்கும் பொழுது ஆத்மார்த்தமாக பெருமாளிடத்தில் பிரார்த்தனை பண்ணிடணும். சுவாமி, இன்றைக்கி நான் உமக்கு பூஜை பண்ணுறேன், நான் லோகக்ஷேமத்துக்காக பண்ணுறேன், யார்கிட்டையும் காசு வாங்காமல் பண்ணுறேன், இதனால் என் ஜீவனை நான் கழிச்சிக்க மாட்டேன், என்னுடைய பணத்தை கொண்டு நான் 4 பேருக்கு பண்ணுறேன், பகிர்ந்து கொடுக்குறேன், அதனால் நீர் பண்ணணும்னு அவரிடத்துல ஆத்மார்த்தமாக நம்ம வைக்கிற கோரிக்கையை சுவாமி ஏற்றுக்கிறது எப்படி சத்தியமாகுது அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அடியன் முதல்ல அக்ஞானி, ஒன்றுமே தெரியாது, விஷயம் தெரியாத ஒரு
நிரக்ஷண குக்ஷின்னு சொல்றதுக்கான பூஜ்யம். சுவாமி என்ன பண்ணுவார்னா சக மனுஷர் ரூபத்தில் இந்த ஸ்தோத்திரம் சொல்லு உனக்கு நல்லது நடக்கும், இந்த ஸ்தோத்திரத்தை இன்னொரு வாட்டி சொல்லு, இதை 32 வாட்டி சொல்லு, வரவாளுக்கு இதை செய்ய சொல்லு அப்படின்னு அந்த பூஜையப்போ யார் கஷ்டப்பட்டுன்னு வராளோ அவரிடத்துல சொல்லுவார் சுவாமி. எப்படி சொல்லுவார்னா எல்லாரும் வருவா, ஒரு 30 பேர் 40 பேர் வரான்னா ஒருத்தரை பார்த்து மட்டும் நம்ம சொல்லும்பொழுது அவளுக்கு தாரையாக கண்ணில் ஜலம் வரும். எப்படின்னா அவள் கேட்ட கேள்விக்கு பெருமாள் இங்கே பதில் கொடுக்குறார். அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு பெருமாள் நல்வழியில் படுத்தின்னு இருக்காருன்றது சுவாமி எல்லாரும் மூலியமாக நமக்கு சொன்ன ஸ்லோகத்தினாலையும் சுவாமி அவளுக்கு சொன்ன வார்த்தைகள்னாலையும் அதை அவள் உணர்ந்ததுனால அந்த சந்தோஷத்தை நம்ம மேலும் மேலும் வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த பூஜையை எல்லாரையும் பண்ண வைக்கிறோம். சரி, இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்கள். ரொம்ப எளிமையான மனிதர்களாக இருப்பாங்க, அவங்க இங்கே வந்திருப்பாங்க, மற்றவர்களுக்கு தெரியாதது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு இவங்களுக்கு தான் நடக்க போகுது அப்படிங்கிற உங்களையே ஆச்சரியப்படுத்துகிற நிகழ்வுனா இது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வயதான அம்மா அவள் மாப்பிள்ளைக்கு வந்து இந்த பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க்கு, அந்த தனியார் வங்கியில் அவளுக்கு வந்து ஒரு வருஷம் காலங்கள் அந்த சம்பளங்கள் போக்குவரத்து எதுவுமே வரலை. அவள் வந்து ரொம்ப கண்ணீர் விட்டுண்டு இந்த மாதிரி பூஜைக்கு வந்திருக்கோம் அப்படின்பொழுது நான் அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன ஆரம்பிக்கும்போது, உங்கள் கஷ்டத்தை எங்கிட்ட சொல்கிறத விட ஆத்மார்த்தமாக பெருமாளிடத்தில் சொல்லிகிட்டே புஷ்பத்தை சேருங்கோ, அந்த புஷ்பத்தை நீங்கள் சேர்க்கிற ஒவ்வொரு பூவுலையும் பெருமாள் பிரத்யக்ஷமாகி அந்த காரியத்தை உங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி தருவார் அப்படின்னு சொல்லும்போது அவளும் அந்த வயசான அம்மா வந்து முடியாமல் புஷ்பத்தை சேர்த்துட்டு அவள் ஆற்றுக்கு போயிட்டு அன்றைக்கி ராத்திரியே அவள் அம்மாவுக்கு மாப்பிள்ளை மெசேஜ் அனுப்புகிறார். அம்மா, நான் இந்த மாதிரி எனக்கு மெயிலில் வந்து மேல்கொண்டு ப்ரமோஷனும் விட்ட சம்பளத்தையும் எனக்கு கொடுத்து என்னை ஆஃபீஸில் கௌரவப்படுத்தியிருக்கான்னு சொன்னான். அந்த மாமி எனக்கு உடனே பாராத்திரியில் ஒரு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு சுவாமி, நான் வந்து நீங்கள் சொன்னேன் என்கிட்ட பெருமாள்கிட்ட வேண்டிக்கோங்கன்னேன், நான் நம்மாத்து பெருமாள்கிட்ட வேண்டின்ற வேலை எனக்கு பெருமாள் நடத்தி கொடுத்தார், நீங்கள் நன்னா இருக்கணுன்ற அவருடைய அனுகிரகம் தான் எங்களை இன்னும் மேலும் மேலும் வளர்த்துட்டு எங்களை பண்ண வைக்கிறது. இப்போ இங்கே வரவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது எந்த இடத்துல ரொம்ப உங்களை ஆச்சரியப்படுத்துனுச்சு, எந்த தருணம்? அதை பெருமாள் வந்து அது என்ன அப்படின்னா, பெருமாள் நிறைய இடத்துல நம்மளை சோதித்து பார்ப்பார். எப்படின்னா பணத்தினாலையும் பொருள்னாலையும் சபல புத்தியினாலையும் நம்மளை மனுஷனுக்கு காம குரோத மோக மதம் இதுதான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். காமம்ன்றது வந்து நம்ம நினைக்கிற அந்த காமம் கிடையாது, பொருள் மேலே இருக்கிற காமங்கள். மோகம் அப்படின்றது இதை கொண்டு நம்ம வேறு ஏதாவது அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சா மோகம். மதம், நான் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா மதம். மாத்சரியம், என்னை தவிர வேறு யாரும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது வந்து அது மாதிரி. அதெல்லாம் சுவாமி நமக்கு ஸ்புடம் போட்டு பார்ப்பார். ஒவ்வொரு நம்ம போட்டுக்கிற ஆபரணமே கட்டியாக தான் இருக்கும், அதை உருக்கி அடித்து தான் எப்படி ஆபரணமாக போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி சுவாமி நிறைய நேரங்களில் நம்மளை ஸ்புடம் போட்டு பார்ப்பார். யார் மூலியமாக காசை கொடுத்து பார்ப்பார், யார் மூலியமாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்ப்பார். இதை இவன் மயங்குறானா, இதுக்கு இவன் இருக்கானா, இதுக்கு ஆட்படுறானா, யார்கிட்டயா கை நீட்டுறானான்னு பார்ப்பார். அந்த மாதிரி நிறைய நேரங்களில் பார்த்து என்னை தட்டி கொடுத்ததும் உண்டு, கொட்டி அடித்ததும் உண்டு பெருமாள். ஓகே, எந்த தருணம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்த அவர்கிட்டயே சொல்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஏதாச்சும் ஒரு தருணத்தில் நம்ம சொல்லிவிடுவோம். என்னதான் தெய்வத்துக்கிட்ட நம்ம ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சோதனை வரும்போது இந்த வார்த்தையை நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். அந்த சோதனையான காலம்னா எதை சொல்லுது? அது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோன்னா, நம்ம ஒரு குழந்தைகளோடு இருக்க சத்சந்தானத்தோடு இருக்கும் பொழுது நம்ம இந்த சாகரத்தை எப்படி கடக்கணும், ஒவ்வொரு நாளும் எப்படி தள்ளுறது. ஏன்னா வைதீக பிரவர்த்தியை வச்சுட்டு தான் பூர்வீக சொத்தை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. வைதீகத்தில் வர நியாயமான மார்க்கத்தில் சம்பாதிக்கணும், நியாயமான மார்க்கத்தில் செலவு பண்ணணும். ஒரு 4 நாள் வைதீக காரியம் இல்லை அப்படின்னா அவனை தொடவே, அதாவது என்ன சொல்கிறதுனா ஸ்பரிஷம் பண்ணலையே தவிர அவர் கூட இருக்கிறத உணர முடியும். எப்படின்னா அவனிடத்துல சம்பாஷணம் பண்ணுவேன், அப்பா இந்த மாதிரி ஒரு 4 நாள் காரியம் இல்லாமல் இருக்கனே, நான் எப்படி என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய குழந்தைகளையும் எப்படி காப்பாற்றுவேன், கரையேற்றுவேன், நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு அவன் செவியில் நம்ம போட்டுட்டோமே ஆனால், அவன் பாதத்தை பற்றிட்டோமே ஆனால் அவன் அதை செவி சார்த்து நம்மளுக்கு எல்லா விதமான அனுகிரகத்தை நித்தியமும் பண்ணிட்டு இருக்கார். ஒரு பொருளாவோ பணமாவோ உதவியாவோ ஏதாவது ஒரு ரூபத்தில். அதுவும் எப்படின்னா நம்ம உழைச்சி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். முன்ன சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இந்த பூஜை பண்ணால் இதை பண்ணுறோன்றது இல்லாமல் அவனுக்கு ஆத்மார்த்தமாக நம்மளை ஒரு பூஜையை பண்ண வச்சுட்டு நல்ல விதத்தில் அந்த பணத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணுறதே அவன் நம்ம சொன்னதை கேட்டதுக்கான விஷயமா இருக்கும். அதுதான் உணர்ந்த விஷயம். எந்த மந்திரம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம்? இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும், இப்போ மாரியம்மனுக்குன்னா ஒரு தாலாட்டுன்னு சொல்லலாம், முருகனுக்கெல்லாம் கந்தர் அனுபூதி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல.
நரசிம்மருக்கு இந்த ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து ஈஸியாக வந்து அவரை வயக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து பெருமாளுடைய விஷயத்தில் என்னென்னா, அவர்களுடைய சுய அனுபவத்தினால நமக்கு முன்னோர்கள்னு ஏற்படுத்ததான எல்லா விதமான தெய்வங்களுக்கும் ஆராதனை பண்ண சுவாமிகள் எல்லாருமே நமக்காக நிறைய ஸ்லோகங்களை சொல்லிட்டு போயிருக்கார். நம்ம முன்ன சொன்ன மாதிரி வாயில நுழையாத விஷயங்கள் ஏதாவது இருந்தது, ஒருத்தரால் சொல்ல முடியல, நம்ம என்ன நினைப்போம், நீங்கள் மந்திரம் படித்தவங்க, நீங்கள் சொல்லுவேன், எங்களால் மந்திரம் படிக்கலையே, நான் கூப்பிட்டா தெய்வம் வரணும், நான் எப்படி கூப்பிடணும் அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி நரசிம்மான்னு சொல்லணும். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, தந்தையும் நீயே, தாயும் நீயே, அக்கா எப்படி நம்ம உறவு முறையில் சொல்கிறோமோ அந்த மாதிரி அவனை பரிபாஷையில் நம்ம வீட்டில் மனுஷாலோட எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி சுவாமி இடத்துல நித்தியம் பேசினாலே அது அவருக்கு புரியும் மந்திரமா. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், நம்ம எல்லாமே அர்த்தத்தோட ஸ்ரீசுக்தம் சொல்லுவோம். க்ஷுத்பி பாசாம் அலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீர் நாசயாமியம். அர்த்தம் தெரியாது, நம்ம பாட்டு டெய்லி ஸ்ரீசுக்தத்தை ஒரு பிளேயரில் போட்டோம், நம்மளும் சொல்லுவோம். ஆனால் அந்த தாயாருக்கு தெரியும் இவன் எதை சொல்ல வரான்னு. பசியும் தாகமும் அழுக்கும் இல்லாத வீட்டில் லக்ஷ்மியினுடைய அக்கா லக்ஷ்மி வந்து வாசம் பண்ணணும். அது எங்கெங்கெல்லாம் இல்லையோ, பசி எப்போ பாரு சாப்பிட்டுன்னு இருக்கிறது, எப்போ பாரு தாகம் எடுக்கிறது, எப்போ பாரு அழுக்கு இருக்கிற இடத்துல லக்ஷ்மியோட அக்கா வாசம் பண்ணுவா. அவள் எனக்கு வேண்டாம், நீ வரணும் அப்படின்னு கூப்பிடுறத அர்த்தம் தெரியாத மந்திரத்தை சொன்னாலுமே பெருமாளுக்கு அர்த்தம் தெரியும். பண்டிதனாக இருக்கக்கூடியவன் அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் அவனுக்கு சொல்லக்கூடியதான தெய்வத்துக்கு அந்த அர்த்தம் தெரியும். அதனால் நரசிம்மா நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சாதாரணமாக கூப்பிட்டாலே எளிய முறையில் வந்துடுவான். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த கார்த்திகை மாதம் வந்து நரசிம்மன் கண் திறக்கும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதத்தில் மட்டுமே அவர் வந்து கண் திறக்கிறார்? இல்லை, பொதுவாகவே இது வந்து சோளிங்கர் நரசிம்மருக்கு மாத்திரம் நம்ம ஒரு வழக்கத்தில் வச்சுட்டு இருக்கோம், உரியது. பாக்கி எல்லா நரசிம்மர் கோவிலையும் அந்த வழி கிடையாது. ஏன்னா அங்கே வந்து கடிகாச்சலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம்ன்றது அக்னி மாதம். அந்த அக்னி மாதத்தில் அங்கே என்ன ஒரு விசேஷம்னா, உள்ளே இருக்கிற தாயார் மேலே பெருமாளோட சேர்ந்து சேவை சாய்ப்பா. அப்புறம் அந்த சுவாமியினுடைய விஷயம் என்னென்னா, ஆஞ்சநேயருக்கு பிரத்யக்ஷமானார். இந்த கார்த்திகை மாதம்தான் ரொம்ப விசேஷமாக அந்த தெய்வத்துக்கான ஒரு விசேஷ மாதங்களாக ஐயப்பன் புரட்டாசி மாதம் ஸ்ரீனிவாசருக்கு சொன்ன மாதிரி கார்த்திகை மாதத்தில் அங்கே இருக்கிற நரசிம்மருக்கு மாத்திரம் விசேஷ விதியாக சொல்லியிருக்கு. அதில் அவருக்கு மட்டும் ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா, பூத பிரேத பிசாது மனநோயாளிகளோ யாராவது இருந்தான்னா இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு மண்டலம் பூஜை பண்ணான்னா அவர் நேத்திரம் திறந்து நேத்திர சேவையாகும். அதுதான் கண் திறக்கிறதுன்னுவா. மற்ற நேரத்தில் நம்ம போகும்போது கண்ணை மூடின்னு இருப்பாளான்றது அர்த்தம் கிடையாது. அந்த நேரங்களில் தான் அந்த சுவாமி நம்ம சொல்கிறத செவி சாய்ப்பார்ன்றது அந்த ஊர் ஸ்தல புராணத்தில் அதை இன்னும் அனுஷ்டிக்கிறதுனால நம்ம அன்றைக்கி அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நிறைய விக்கிரகம் இருக்குது, ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஒரு கதை இருக்குது. எந்த விக்கிரகம் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து உங்களையே ஆச்சரியப்படுத்துச்சு, இது எப்படி இது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது? இப்போது நம்ம ஆற்றுல பார்த்தோம்னா ஒரு 36 நரசிம்மர் விக்கிரகம் வந்து உள்ளே நம்ம சேவிக்க போகிறோம். அந்த பெருமாள் எப்படி நமக்கு ஏறினார் அப்படின்றது தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். நம்ம வெறும் ஃபோட்டோவை வச்சு பூஜை பண்ண எனக்கு நான் எந்த மார்க்கத்தில் செல்லணும்னு நமக்கு இருக்கிற சின்ன அறிவுனால நமக்கு எட்டாது. அதுக்கு ஒரு கதை வேணும், அதுக்கு ஒரு வியக்தி வேணும், அதுக்கு ஒரு நபர் வேணும். அந்த நபரை நம்ம மாத்துக்கு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் வரவழைச்சு, அவர் எங்கேயோ பெங்களூரில் இருக்கார், அவரை நமக்குன்னு வரவழைச்சு அந்த சுவாமிக்காக நமக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு விக்கிரகத்தை அவருக்கு எப்படி தோணிருக்கோன்னு தெரியாது, அவர் ஏன் எனக்கு கொடுக்கணும்னு நினச்சாருன்னு தெரியாது. அவருடைய ரூபத்தில் பாகவத ரூபத்தில் பகவான் ஏழிருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணதுனால வந்திருக்கிற பெருமாளில் ஏன் நமக்கு விசேஷமான விதியெல்லாம் நிறைய அனுபவப்பட்டதுனால கதை. நானும் என்னுடைய தர்மபத்னியும் ஒரு கோவிலில் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோவுக்கு பூஜை பண்ணோம். அந்த சுவாமியுடைய தாத்பரியம் என்னென்னா, 9வது பூஜையில் நான் விக்கிரகமாக வந்துடுவேன்னு அவர் சுவாமி உத்தரவு. அதே மாதிரியே 9வது பூஜையில் சுவாமி கண்டவேருண்ட நரசிம்மராக வந்துட்டார். அந்த நரசிம்மருக்கு நம்ம பூஜை பண்ணும்போது ஒரு காலத்தில் அங்கேயும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகிறது. அப்போ சுவாமிகிட்ட நான் ரொம்ப கண் கலங்கி, சுவாமி நீ தான் என்னை காப்பாற்றணும், நான் அங்கே பூஜை பண்ணேன், எனக்கு அதுக்கப்புறம் வழி இல்லாமல் இருக்கேன், நிர்கதியாக இருக்கேன், நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு காலில் விழுந்து கதறி என்னுடைய வெளிப்பாடு என்னுடைய பாகவத ரூபத்தில் எனக்கு இவ்வளோ விக்கிரகங்கள் நம்ம மாத்தில் ஆராதனை பண்ணுற பாக்கியத்தை பெருமாள் கொடுத்தார்.